இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே லைஃப் கிவிங் கிரேஸ் இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரி வவுனியாவிலிருந்து நான் பாஸ்டர் சுபானி. இது எங்களுடைய ஃபேமிலி ப்ரேயர்ஸ். எங்களுடைய ஜீவனுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்க போகிறோம், அவரை துதிக்க போகிறோம், அவருக்கு சோஸ்திர பலி செலுத்த போகிறோம். நாங்கள் ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் பார்ப்போம். ஒரு வார்த்தைகளை பார்த்துட்டு வர்ஷிப் செய்வோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆமேன். தேவ ஆவியை நீங்கள் எப்படி அறியலாம் என்று சொல்கிறாருண்டா, மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. தேங்க்யூ அப்பா. என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னால், நீங்கள் தேவ ஆவியது என்பதை அறிஞ்சு கொள்கிற எப்படி என்று சொன்னாலாம், எப்படி என்றால், மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவர் கர்த்தராகிய இயேசுவே என் ஆண்டவராக இரும் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணும்போது தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்று நாங்கள் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணும்போது என்ன நடக்குதாம்? இந்த அறிக்கை பண்ணும்போது தான் எங்களுக்கு ரட்சிப்பே உண்டாகுது. அப்படி நாங்கள் அறிக்கை பண்ணும்போது நாங்கள் முதல் பிசாசின் பிள்ளைகளால், எங்களோட தேவன் பிசாசாத்தான் இருந்தார். அவனுடைய பிடியில் இருந்து அவன் உடனே கையை எடுத்துடுவான். அவனுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. நாங்கள் கர்த்தருடைய இந்த இருளின் ராஜ்யத்தை விட்டு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துடுவான். பின்ன அவனுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, எந்த டீலும் கிடையாது. நாங்கள் தேவ பிள்ளைகளாக புத்தம் புதுசாக சிருஷ்டிக்கப்படுறோம். அப்படி சொல்லும் போதே ஆவியானவரை எங்களுக்குள்ளே ஊற்றி விடுறார். எங்களோட இருதயத்தில் தேவ ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். கர்த்தராகிய இயேசு தான் எங்களுடைய வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்கிறார், எல்லாமா இருக்கிறார். அவரே எங்களுடைய சுகம், சமாதானம், சந்தோஷம், எங்களோட பாதுகாப்பு எல்லாவற்றுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் ஆண்டவராக இருக்கிறார். அவர் எங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். இது ஒரு மேலான நிலை. இதைத்தான் இந்த வசனம் சொல்லுது. 3வது வசனம் பாருங்க. மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. ஏனென்றா மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிக்கை பண்ணி அவரை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளலேன்னு சொன்னால் என்ன வேறு அவங்களை என்ன சொல்கிற அந்தி கிறிஸ்துவின் ஆவின்னு சொல்லப்படும். அவன் தேவாவியை உடையவன் அல்ல. அதாவது இந்த ஜெகோவான் சாட்சி, அதாவது ஜெகோவா தேவனை மட்டும் வழிபடுகிறவர்கள் அப்படி நிறைய இருக்குது. அவங்க எல்லாம் எப்படின்னா அந்தி கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள். கிறிஸ்துவை மறுதளிக்கிறவன் அந்தி கிறிஸ்து ஆவி பிடிச்சவன். அவனுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. 4வது பாருங்க. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமேன். எனக்கு பிடிச்ச வசனம். பிள்ளைகளே என்று உங்களை பார்த்து சொல்கிறார். நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சிருஷ்டிப்பு. தேவன் உங்களை பார்த்து பார்த்து தன் கை வேலையாய் உருவாக்கி இருக்கிறார். அப்படி நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். அவர்கள் என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசை நீங்கள் ஜெயித்து விட்டீங்க. ஏனென்றால் கிறிஸ்து அவன் பிசாசை அவனுடைய அதிகாரம் வல்லமை எல்லாவற்றையும் உறிஞ்சு கொண்டு அவனை வெளியரங்க கோலமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்தார். அவனுக்கு ஒரு 0 இது வல்லமை கூட ஒரு அதிகாரமோ எதுக்குமே இல்லை. அவனை கொண்டு வந்து காட்டுறார். இவனால் ஒன்றுமே செய்ய முடியாது, நான் வெற்றி பெற்றுட்டேன்,
நரகத்தை வென்று மரணத்தை வென்றவர் எங்களுடைய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. எங்களுக்குள்ள இருக்கிற ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்து யாருன்னா மரணத்தை வென்றவர். எங்களுக்கு நித்திய ஜீவனை, அவருடைய சாவாமை உள்ள ஜீவனை எங்களுக்கு தந்தவர் தான் எங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறவர். பின்ன அவர்களை ஜெயித்தீர்கள், பிசாசை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எங்களுக்குள்ள வாசம் பண்ணுற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெரியவர். சாத்தானை விடவும் இந்த உலகத்தில் யார் இருக்கிறது? சாத்தான் மட்டும்தான். அவனை விடவும் எனக்குள்ள இருக்கிற தேவன் மகா பெரியவர். தேங்க்யூ அப்பா. 5வது வசனம் பாருங்க. அவர்கள் உலகத்துக்குரியவர்கள் ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். பிசாசால உண்டானவர்கள் உலகத்துக்குரியவர்கள். அவர்கள் உலகத்து தத்துவங்களை, உலகத்து மனுஷர்மர் தாங்கள் நடந்து கொண்ட, அதாவது என்ன சொல்றது, அவங்களோட பாரம்பரியத்தை, இல்லைன்னு சொன்னால் அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் தங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை, அதுகளைத்தான் பெருசாக சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இப்படி இருந்தால் இப்படித்தானே, என்ன சொல்கிறது, வாழ்க்கையண்டா இன்பம் துன்பம் வருந்தானே, ரெண்டும் தான் சேர்ந்தது தான் வாழ்க்கை, மரணம் என்றது ஒரு மறுக்கப்பட முடியாத உண்மை, அப்படி என்று சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச உலகத்து பிசாசு சொன்ன அவன் செய்து கொண்டு வர அந்த நியமத்தின்படியே இந்த மனுஷர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பின்ன உலகத்துக்குரியவன் பேசிக்க உலகம் அதை உண்மை என்று சொல்லி அதை கேட்கிறது. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுது. அடுத்தது நாங்கள், 6வது வசனம், நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். ஆமேன். தேங்க்யூ. நாங்கள் தேவனாலே உண்டானவர்கள், நாங்கள் தேவனுக்கு செவி கொடுக்கிறோம், அவரை அறிஞ்சிருக்கிறோம், அவருடைய அன்பு அறிஞ்சிருக்கிறோம், அவர் எப்படிப்பட்டவர் என்றதை அறிஞ்சிருக்கிறோம். எங்களுக்குள்ள நாங்கள் ரட்சிக்கப்பட்டோன்னும் எங்களுடைய ஆவியானவர் எங்களுக்கு சகல சத்தியத்தையும் விளங்கப்படுத்தி கொண்டே போவார். இல்லையென்று எங்களால் அறிய முடியாது. எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர் சகல சத்தியத்துக்குள்ளேயும் எங்களை வெளிப்படுத்தி எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் தேவன் எங்களுக்கு செய்ததை நினைச்சா, அவர் செய்தது நினைக்கும் போது வெடிச்சே போடுவோம். அவ்வளவுக்கு அன்பான தேவனா, எங்களுக்காக இவ்வளவுத்தையும் செய்தாரா, எங்களுக்கு இவ்வளவுத்தையும் தந்துட்டாரா, இந்த உலகத்தையே உன்னுடையது என்று சொல்லி தந்திருக்கிறாரு, இந்த உலகத்தில் சகல அதிகாரத்துக்கு மேலேயும் எங்களை வச்சிருக்கிறார். இந்த உலகத்துல எங்களுக்கு பெருசென்று சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, அந்த அளவுக்கு எங்களை உருவாக்கி இருக்கிறார். இதை பைபிள் மூலம் அவர் பேசுறார். அதை வெளிப்படுத்துகிற ஒரே ஒரு ஆள் எங்களோட தேவ ஆவியானவர், எங்களுடைய பரிசுத்த ஆவியானவர். அவர் எங்களுக்குள்ள இருக்கிறார். ஆனால் தேவனால் உண்டாயிராதவன்கிட்ட எங்களோட சத்திய ஆவியானவர் இல்லை, அவர் இருக்க முடியாது. அவங்கள்ட்ட இருக்கிறது என்ன? வஞ்சக ஆவி இருக்கும். அது பிசாசு சொல்லுற சாவுக்கு ஏதுவான விஷயத்தையும் இருளின் காரியத்தையும் மரணத்துக்கு ஏதுவானதையும் சொல்லிக்கொண்டே இருப்பான். அதுதான் வஞ்சகாவி. இன்னதென்றையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். 7வது வசனம் பாருங்க. பிரியமானவர்களே, உங்களைத்தான் பார்த்து சொல்றார். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆமீன். தேங்க்யூ அப்பா. அன்பு யாரால உண்டானதாம்? தேவனால மாத்திரம்தான் அன்பு உண்டாயிருக்கிறது. அன்பு என்றா இந்த உலகத்துக்கு முதற் காட்டினவர் எங்களுடைய பரமபிதா. தன்னுடைய ஒரே குமாரனையே எங்களுக்காக அடிக்க கொடுத்து அவருடைய மகாவிரிய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினவர். அன்பென்றால் பிதா மாத்திரம், தேவன்தான். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். தேங்க்யூ அப்பா.
அன்புள்ள இவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். நாங்கள் தேவனால பிறந்திருக்கிறோம், அவருடைய அன்பை அறிஞ்சிருக்கிறோம். 8வது வசனம், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாத இவனும் பிசாசு அன்பில்லாதவன். அவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான், யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி திரிகிறான். அவனுக்கும் அன்புக்கும் சம்பந்தமே இல்லை. எங்களுடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார், உனக்கு துரோகம் செய்தவர்களை கூட ஆசீர்வதி, உனக்கு பகைஞர்னு யாருமே இல்லை, நான் வெறுக்கிறதுக்குண்டு யாருமே இல்லை, சகோதரனை ஆசீர்வதி, பகைக்கிறவனுக்கு நன்மை செய், அவனை ஆசீர்வதி என்று சொல்லியிருக்கிறார். அது அன்பின் வெளிப்பாடு. இது எங்களுடைய தேவனாய் இருக்கிறார். 9வது வசனம், தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேங்க்யூ அப்பா. இதைத்தான் நான் சொன்னேன். தன்னுடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு, நாங்கள் ஒரு நல்லாக்கள் இல்லை, நாங்கள் ஒரு பரிசுத்தவான்கள் இல்லை, எங்களுக்காக அவருடைய ஒரே குமாரனே நாங்கள் வாழும்படிக்கு, நாங்கள் இந்த உலகத்தில் சந்தோஷமாய் சமாதானமாய் விடுதலை பெற்று எல்லா சந்தோஷத்தினாலும் பரிபூரண வாழ்க்கையை வாழ்றதுக்காக எங்களுக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக அடிக்க கொடுத்தார், நொறுக்க கொடுத்தார். அவர் எங்களுடைய பாவ சாபங்களை உத்தரித்தது அது சொல்லிலே அடங்காது. அவ்வளவுக்கு வேதனைப்பட்டார், காரி துப்பப்பட்டார். இதுக்கு அவர் பரிசுத்தம் உள்ளவர், தப்பும் செய்யாதவர். எங்களுடைய அந்தளவு பாவத்தையும் சாபத்தையும் எங்களுடைய மீறுதலையும் அவர் ஏற்றுக்கொண்டு சுமந்து தீர்த்தார் எங்கள் மீது வைத்த அன்பினாலே. தேங்க்யூ அப்பா. ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ அப்பா. இப்படிப்பட்ட நல்ல வல்ல மகா பெரிய தேவனை நாங்கள் தேவனுடைய குடும்பத்தில் அவருடைய சந்ததியாயும் அவருடைய பரிசுத்த ஜாதியாயும் எங்களை பெற்றெடுத்திருக்கிறார், அவருடைய பிள்ளையாய் உருவாக்கி இருக்கிறார். நாங்கள் திருத்துவ குடும்பத்தின் மகளாய் பிறந்திருக்கிறோம். அவர் எங்களுடைய அப்பாவாய் இருக்கிறார். அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்குள்ளே அனுப்பி நாங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. இப்படிப்பட்ட மகா பெரிய அன்பே உருவான எங்களுடைய தேவனை நாங்கள் ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம். ஐ லவ் யூ டேட், ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ ஹோலி ஸ்பிரிட். இதோட நான் ஒரு சாட்சி சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய மகளோட படிக்கிற ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை எங்களோட வீட்டை அடிக்கடி வந்து போவா. பின்ன அவளுக்கு என்னென்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் வந்து சொன்னால், நாங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவேன். அவளுக்கு எங்களை கனகாலமாக தெரியும், இந்த ஃபேமிலிக்கு எங்களை நல்லா தெரியும். முதலிருந்த எங்களோட லைஃப்பும் தெரியும், இப்போ நாங்கள் இருக்கிற விதமும் தெரியும். பின்ன அவளுக்கு சரியான ஆச்சரியம், எப்படி இருக்கிறீங்க, எப்படி சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு. நான் சொல்லுவேன், எங்களுடைய தேவன் எப்படிப்பட்டவர், நாங்கள் எப்படி பிறந்திருக்கிறோம், அவரை விசுவாசித்து அவரோடு இருக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்றதை நான் வடிவாக சொல்லியிருக்கிறேன். பின்ன அந்த பிள்ளைக்கு சரியான நம்பிக்கை. ஒரு நாள் வந்து சொன்னால், ஆண்டி இப்படி என் கை காலெல்லாம் அந்த என்னென்னு சொல்கிறது, காய் மாதிரி கருப்பாக நிறைய காய காலுகள், உள்ளங்காலுகள், கைகள் எல்லாம் அப்படி இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. பின்ன வந்து சொன்னால், இங்கே பாருங்கண்டி எப்படி இருக்குது, என்ன செய்ய, பார்க்க அசிங்கமாக இருக்கேன்டி, என்ன செய்கிறேன்டி. நான் சொன்னால் ஒன்றும் செய்ய தேவையில்லை, இங்கே பா என்று சொல்லிட்டு ஒரு வசனம் வாசிச்சுட்டு நான் கை வச்சு ப்ரே பண்ணி விட்டேன். உனக்கு மாறிட்டுது, அது ஒரு பிசாசு கொண்டு வந்தது தான்,
பிசாசை துரத்தி நான் ப்ரே பண்ணிட்டு விட்டுட்டேன். பிறகு ஒரு 1 வீக்கில் வந்தா ஓடி வந்து சொன்னால், அண்டியும் எல்லாமே கொட்டுப்பட்டுட்டுது, இதில் ஒரு பெரிய காய் மட்டும்தான் இருக்குது என்று சொன்னான். நான் சொன்னேன், கொண்டு வா, அதையும் அடித்து துரத்தும், அதுக்கும் இருக்கக்கூடாது என்று சொல்லிட்டு திரும்பவும் ப்ரே பண்ணிட்டு விட்டேன். இன்றைக்கு வந்து சொல்லுறா, இங்கே பாருங்கண்டி ஒன்றுமே இல்லை, அவ்வளவு க்ளீனாக வடிவாக இருந்துச்சு அந்த பிள்ளைங்க கையும் காலும். நான் சொன்னேன், நீ இப்போ நம்புறியா என்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று? நாங்கள் விசுவாசித்தா அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். அவர் அன்பாகவே இருக்கிறார். நாங்கள் கேட்கணும் என்று சொல்லி அவர் ஆசைப்படுறார். நாங்கள் கேட்குறத இயேசுவின் நாமத்தினாலே என்னத்தை கேட்குறோமோ அதை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். எங்களுக்குள்ள சகல அதிகாரத்தையும் தந்திருக்கிறார். எங்களுக்குள்ள நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். பிசாசு எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை. பிசாசை எடுத்துட்டு போன்னு சொன்னால் அவன் ஓடுற அளவில் தான் எங்களுக்கு வச்சிருக்கிறார் என்று சொல்லி சொன்னேன். தேங்க்யூ அண்டி என்று சொல்லி அவருக்கு பெரிய சந்தோஷம் சொல்லிட்டு போனான். அப்படி நிறைய சாட்சி ஒவ்வொரு மெசேஜ்லேயும் நான் சொல்கிறேன் எங்களுடைய தேவனை பற்றி. ஓகே, அடுத்ததை நாங்கள் ஒரு பாட்டு பாடிட்டு வர்ஷிப் பண்ணுவோம். செஞ்சின ஒரு பாட்டு படிப்பா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே மன மகிழ்ச்சி தந்திடதே, ஆலயம் செல்லுவதே மன மகிழ்ச்சி தந்திடதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறினாரே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறினாரே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோஸ்திரம் சோஸ்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, சோஸ்திரம் சோஸ்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. நன்மைகள் செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்திடுவோம், நன்மைகள் செய்தவர்க்கே நாங்கள் நன்றியை செலுத்திடுவோம். என் காணிக்கையையும் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே, என் காணிக்கையையும் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி அப்பா, நன்றி அப்பா.
அன்பின் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறேன் 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 தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களுக்குள்ளே உலாவி எங்கள் தேவனாய் இருக்கிறவரை எம்மை துதிக்கிறேன் அப்பா. நன்றி சொல்லுகிறேன் அப்பா. நன்றி அப்பா. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரை எம்மை துதிக்கிறேன் அப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்தீரே தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறேன். நன்றி அப்பா. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் எங்களுக்குள் வாசம் பண்ணி எங்களுக்குள் உலாவுகிறவரை எம்மை துதிக்கிறேன் அப்பா. நன்றி சொல்லுகிறேன் பிதாவே. நன்றி இயேசு கிறிஸ்துவே. நன்றி அப்பா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு ஒருபோதும் விலகாமல் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. நாங்கள் கிறிஸ்துவுக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். நாங்கள் கிறிஸ்துவுக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். நாங்கள் தேவனால் உண்டாயிருந்து இந்த உலகத்தை ஜெயித்தோம். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ அப்பா. என்னுடைய இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி, நான் அதில் கொடியாய் இருக்கிறேன். நானும் அவரும் வண்ணசாய் ஒன்றாய் இருக்கிற இந்த வாழ்க்கையை எனக்கு தந்திருக்கிறீங்கப்பா. ஐ லவ் யூ ஜீசஸ். ஐ லவ் யூ காட் இஸ் ஃப்ரீட். ஐ லவ் யூ டேட். தேங்க்யூ அப்பா. என்னுடைய இயேசு கிறிஸ்து தலை, நான் அவருடைய எலும்புக்கும் தசைக்கும் உரியவளாயிருக்கிறேன். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. நான் வேறே, அவர் வேறே அல்ல. எங்களை காணுகிறவர்கள் அவரை காணுகிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். அவர் எங்களில் இருந்து வெளிப்படுகிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி அப்பா. நன்றி சொல்லுகிறேன் அப்பா. தேங்க்யூ, தேங்க்யூ என்று சொல்லுகிறேன். ஆவியானவரே, நீர் எங்களுக்குள்ளே எங்களுடைய இருதயத்திலே உம்முடைய அன்பை ஊற்றினதுக்காக நன்றி சொல்லுகிறேன். நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின வல்லமை உள்ள ஆவியானவரே, நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி எங்களுடைய சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, நீரே எல்லாமுமாய் இருக்கிறீர். எங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிறேன் தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா. நன்றி, நன்றி ஆவியானவரே. நன்றி அப்பா. நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று என்னுடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்காக நன்றி. மற்றது எல்லாம் போய், மற்றது எதுவுமே வழி இல்லை என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. தேங்க்யூ அப்பா. நன்றி சொல்லுகிறேன். நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. எங்களை இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் உப்பாய் மாற்றி இருக்கிறீங்க. நாங்கள் இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். நாங்கள் போகிற இடத்துல வெளிச்சம் பிரகாசிக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். எங்களை உண்மை போல மாற்றி இருக்கிறீங்கப்பா. நியாய தீர்ப்பு நாளிலே தைரியம் உண்டாயிருக்க அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இருக்கிற பிரகாரமாகவே நாம் இப்பொழுதே இருக்கிறோம். தேங்க்யூ அப்பா. நாங்கள் இயேசு கிறிஸ்துவை போலவே இருக்கிறோம். இந்த உலகத்தில் அவரை போலவே எங்களை உருவாக்கி இருக்கிறீங்கப்பா. எங்களை திருத்துவ குடும்பத்தின் பிள்ளைகளாய் உருவாக்கி இருக்கிறீங்க, பிறப்பிச்சிருக்கிறீங்க தகப்பனே. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். நாம் அவைகளில் நடக்கும்படி அவர் முன்னதாகவே நம்மை ஆயத்தம் செய்தும் இருக்கிறார். தேங்க்யூ, தேங்க்யூ. எங்களுடைய தேவனுடைய கையின் வேலையாய் இன்னி அவர் தொட்டு தொட்டு பிசைஞ்சு பிசைஞ்சு இன்னி அப்படி அழகாய் உருவாக்கி அவருடைய நற்கிரியைகளுக்காகவே எங்களை டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். தேங்க்யூ அப்பா. தேவனோடு இசைந்திருக்கிறவன், கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாயிருக்கிறான். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. தேவனால் உண்டாயிருக்கிற தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரால் உண்டானவன் எல்லோரும் அன்பாகவே இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த உலகத்தில் அன்பு என்று
ஒன்று இருக்கிறது என்றால் அது தேவனுடைய அன்பு மாத்திரமே. எங்களுக்காக அவருடைய ஒரே குமாரனுடைய ஜீவனையே கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுகிறேன். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. தேவ வசனத்தை உடையவர்கள் தேவர்கள் என்று சொல்லி இருக்கிறீங்க. நாங்கள் தேவ வசனத்தை உடையவர்கள், நாங்கள் வார்த்தையின்படி வாழுகிறவர்கள். தேங்க்யூ அப்பா, நாங்கள் தேவர்களாக இருக்கிறோம். நன்றி சொல்லுகிறேன் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறதை தவிர வேறு எதுவுமே இல்லைப்பா. எங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் செய்த மகா பெரிய நன்மைக்காக நன்றி. நீர் செய்தது எல்லாமே நன்மையாக இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. தேவனுடைய பலத்தினால் நீங்கள் காக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிறீங்க. தேங்க்யூ அப்பா. நாங்கள் காக்கப்பட்டவர்கள். எங்களை ஒன்றும் தொட முடியாது, ஏனென்றால் அவருடைய பலத்தினாலே காக்கப்பட்டவர்கள். இந்த வசனத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை அறியீர்களா என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. நான் அறிந்து கொண்டேன், அவரே எல்லாமுமாய் இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னிலிருந்து வெளிப்படுகிறார். நன்றி சொல்லுகிறேன். நன்றி அப்பா. இதோ மரித்தேன், சதாகாலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஒரே ஒரு தேவன் எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மரித்து உயிரோடு எழுப்பப்பட்ட ஒரே ஒரு தேவன், அவரே இந்த உலகத்தின் தேவனும். தேங்க்யூ அப்பா. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் எங்களை ஆசீர்வதித்து, எங்களுக்கு இல்லை என்று சொல்லுகிறதுக்கு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, எல்லாவற்றையும் எனக்காக தந்து விட்டீரப்பா. I love you, Dad. I love you. I love you, Holy Spirit. I love you, Dad. I love you, Jesus. Thank you, அப்பா. ஆமீன், ஆமீன், ஆமீன். பஜோனிகா ஒரு விசுவாசரிக்க வாசிப்பா. புதிய ஜீவனுடன் விடுதலையாக்கப்பட்ட நீதிமான். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ரோமர் 5:1. ஒவ்வொரு தடவையும் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக செய்து முடித்த எல்லாவற்றையும் நாம் தியானிக்கும் பொழுது அன்பின் மிகுதியால் நமது கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வடிவதை தவிர்க்க முடியாது. சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே நாங்கள் எல்லோரும் குற்றமற்றவர்களும் நீதிமான்களும் தண்டனைக்கு தப்பினவர்களுமாக இருக்கிறோம். எபேசியர் 2:4-6 சொல்லுகிறது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்கச் செய்வதற்காக. கிறிஸ்து மரித்த பொழுது அவரோடே கூட நாமும் மரித்தோம், அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பிய பொழுது அவரோடே கூட நாங்களும் உயிர்த்தெழுந்தோம். நாங்கள் அவருக்குள் அவருடைய மரணத்தில் அடக்கம் பண்ணப்பட்டும் உயிர்த்தெழுதலிலும் இணைக்கப்பட்டும் இருந்தோம். ரோமர் 4:24-25 நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நாம் அவருடைய மரணத்தினால் நீதிமான்களாக்கப்படாமல் அவருடைய உயிர்த்தெழுதலின் போதே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த பொழுது அவர் மறுபடியும் பிறந்தார். அவரே புதிய சிருஷ்டிப்பின் முதற்பேறுமானவர். வேதம் சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீங்கள் மறுபடியும் பிறக்கும் பொழுது உங்கள் மாம்சத்தில் இருக்கின்ற உங்கள் தாய் தந்தையருக்கு பிறந்த அதே நபர்கள் அல்ல. பழைய மனிதன் கிறிஸ்துவுக்குள் மரித்தான், புதிய மனிதனாக நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். இதனையே ரோமர் 6:4 சொல்லுகிறது. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இந்த சிந்தையை தரித்தவர்களாக நடந்து கொண்டும் கிறிஸ்துவுக்குள் புதிய ஜீவன் உள்ளவர்களாகவும் அவருடைய சுபாவத்தை தரித்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் என்கின்ற வெளிச்சத்தில் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா.
அறிக்கை. நீதியுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் இந்த மேன்மையான மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் எங்களை அவரோடே கூட உயிர்த்தெழ வைத்து எங்களை நீதிமானாக மாற்றியிருக்கிறது. நான் கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருக்கிறேன். ஆகையினால் புதிய ஜீவனுடையவளாய் நடந்து கொள்கிறேன். ஆமேன். ஆமீன். ஜோனிகா நல்ல அழகாக வாசிச்சிங்க. அடுத்தது திலோஜனா ஒரு விசுவாச அறிக்கை வாசிப்பா. எந்த சூழ்நிலையும் அன்பையே வெளிப்படுத்துங்கள். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து 1 தெசலோனிக்கேயர் 1:2 உங்கள் அன்பை மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்தும் பொழுது அவர்களிடத்தில் இருந்து ஏதாவது பிரதி உபகாரம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை பற்றியதல்ல. இது தேவன் மீது நீங்கள் வைத்த அன்பும் அந்த அன்பினால் ஏவப்பட்ட அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதை சாத்தியமில்லாத வேளையில் கூட நீங்கள் அன்பிலே நடக்க வேண்டும். மேலும் நீங்கள் அன்பு கூறுறவர்கள் உங்கள் புறம்பே தள்ளினாலும் தொடர்ந்து அன்பு கூறுங்கள். உங்களுக்கு நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள், என்னதான் நடந்தாலும் நான் அன்பின் பாதையிலே வழி நடப்பேன். எபேசியர் 5:2 கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மிலே அன்பு கூர்த்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். தேவனோடு உடன் பயணிக்க வேண்டுமாயின் அவர் அன்பு கூறுவது போல நீங்களும் அன்பு கூற வேண்டும். 1 யோவான் 4:7 பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமீன். நீங்கள் அன்பின் நடப்பதே நீங்கள் தேவனில் அன்பாக இருக்கிறீர்கள் என்பதற்கு அத்தாட்சியாகும். ஆனபடினால் உங்கள் வாழ்வு தேவ அன்பில் பிரகாசமாக ஒளிரும் வாழ்வாக அமையட்டும். உங்களை சுற்றிலும் இருப்பவர்கள் பெலமாகவும் நல்ல வாழ்வை பெறுவதற்கு உதவியாக இருங்கள். இந்த உலகத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறீர்கள். உங்களிடம் இருக்கும் தேவனுடைய அன்பை இன்றே வெளிப்படுத்துவதற்கு வகை தேடுங்கள். ஜெபம். அன்பின் தகப்பனே, சகல சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தினால் என்னை ஆசீர்வதித்து நிறைவான வாழ்வை தந்ததுக்காக உமக்கு நன்றிகள். என்னை சுற்றிலும் இருப்பவர்களுக்கு உம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் ஊடாக என்னை பயன்படுத்தியிருக்கிறீர். என்னுடைய வாழ்வு உம்முடைய அன்பையும் நீதியையும் வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமீன். 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 இது இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு. நாம் முதலெடுத்த அதே மெசேஜ் தான் இங்கே வந்திருக்கு. தேவனுடைய அன்பை நினைக்கும் பொழுது உண்மையாயே கண் கலங்கும். ஏனெண்டா அவ்வளவுக்கு அன்பான தேவன் எங்களுடைய தேவன். அவற்றை அன்பு மாத்திரம்தான் உண்மை. உலகத்து அன்பெல்லாம் போய். ஓகே, தேங்க்யூ அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் இவ்வளவு நேரம் எங்களோட கூட இருந்து நீரை பேசினதுக்காக நன்றி அப்பா. நீர் வெளிப்படுத்தின வசனங்களுக்காக, தேவ வசனங்களுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி தகப்பனே. இந்த மெசேஜை கேட்கிறவர்களுக்கு பரிபூரண சுகம், சமாதானம், சந்தோஷம், வாழ்க்கையில் எல்லாவற்றையும், எல்லா சுக சந்தோஷம் சமாதானத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமீன். ஆமீன். ஆமீன்.